ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சங்கு சக்கரம் சேனல். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுதான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை எப்படி ரெனோவேஷன் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் வந்து போட்டிருக்கோம். இப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினது. ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து ஃபுல்லாக பயங்கரமாக ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆகிட்டு கிட்டத்தட்ட பெயிண்டெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிட்டு வந்துட்டு சிமெண்ட்டு தரையே தெரிய ஆரம்பிச்சிட்டு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் செவரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பொளந்துட்டு ஃபுல்லாக வந்து இது மாதிரி தெறிப்பு விட்டு வெளில உழுவுற மாதிரி ஒரு ஸ்டேஜ். அந்த பில்லர் இருக்கிற வரையும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு உடஞ்சி உழுவுற அளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. செவருலாம் உழுவுற மாதிரி இருக்குது. பெயிண்டெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு, காம்பவுண்ட் செவரும் சரி சாதாரண செவரும் சரி பெயிண்டெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு இதெல்லாம் வந்து கல்ண்டு உழுவ ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்துட்டு கயிறு கட்டி வச்சுருக்கோம். கேட்டெல்லாம் ரொம்ப ரஸ்ட்டாக போயிட்டு பயங்கர ரஸ்டடாக வந்து கேட்டு வந்து ஃபீல் ஆகிட்டு மேலேருந்து தண்ணி படுறது, மழை தண்ணி படுறது. இது மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டு இதே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பயங்கரமாக வந்து கருன்னு ஆகிட்டு கருப்பாயிட்டு. அதிகமாக வந்து புறாக்கள் தொல்லை அதிகமாக வந்து புறாக்கள் வந்து மேலே வந்து கூடு கட்டி அதிகமாக எச்சங்கள் இது மாதிரிலாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சுருக்கு. இதுக்கெல்லாம் வலை அடிக்கணும். ஒன்றும் நிறையா வந்துட்டு பிரச்சனைகள் வந்து இருக்குது. அப்புறங்க ஃபுல்லாக வந்து தண்ணி லீக்கேஜு, அந்த பைப்பு இங்கே புறா கட்டி இருக்கிறது, இங்கே வந்து அசிங்கம் பண்ணி வைக்கிறது, மேலே ஃபுல்லாக பெயிண்டெல்லாம் வந்து உறிஞ்சி உளுந்துட்டு கருப்பாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சிமெண்ட்டு தரையாக தெரியுது. அந்த கருப்பெல்லாம் தெரியுதெல்லாம் சிமெண்ட்டு உள்ளார போட்டிருக்கிற அந்த இது கலவை பூசு. நிறைய ஏர் கிராக்ஸ் பார்க்க முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ப்ரௌன் கலர் மட்டும்தான். அது வந்து டார்க் ப்ரௌனு. அது வெளுத்து போய் கிட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். அதை காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து ஸ்டெப்ஸ் ஏறுற இடம். அதிகமான ஸ்க்ராட்சு. ரொம்ப வந்துட்டு மோசமாக போயிட்டு கை வைக்கிற இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கருப்பாக வந்துட்டு போகிறது. நிறைய வந்து ஏர் கிராக்ஸு, அதிகமான ஏர் கிராக்ஸு. அதுமாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஜன்னலில் வந்து சைடில் அந்த வெடிப்பு வர்றது. செவருலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெளியில் செவுரு ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து வெளில கவர் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்குது. செவுரு ஃபுல்லாக அதிகமான ஏர் கிராக்ஸு. இது எல்லாத்தையுமே வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. இதில் வந்து என்னென்ன வந்து பிரச்சனைகள் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். இதுமாரி ஏர் கிராக்ஸ் வந்து விழுவுங்க. இந்த ஏர் கிராக்ஸ் எப்போ விழுவும் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுது, பெயிண்ட் வந்து கரெக்டாக வந்து குவாலிட்டியாக அடிக்கலை அப்படின்னா இதுமாரி வரும். 10 இயர்ஸ் ஆகுது. இந்த பல்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு இதெல்லாம் மாற்றியே ஆகணும். இதெல்லாம் ஏர் கிராக்ஸ் ஃபுல்லாக வெயில் மழை எல்லாத்துலேயும் மாற்றி வந்து சிமெண்ட்டில் வந்து படுறதுனால இது வந்து ரொம்ப பெரிய கிராக்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து சின்ன கிராக்ஸு. இது மாதிரி செவுருலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நிறையா பொளந்து கிடக்கு. சாதாரணமாக கைப்பிடி செவரே பார்த்திங்கன்னா அதிகமான ஏர் கிராக்ஸோடு இருக்குது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரானது. இதெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் அடிக்கணும். அதேமாரி வந்து நிறையா டிங்கரிங்லாம் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் நிச்சயமாக வந்து சரியாயிடும். இது வந்து மேலே தண்ணி டேங்க் இருக்கிற வந்து ஒரு யூனிட்டு அந்த செவுரு இதெல்லாம் ரொம்ப ரஸ்ட் ஆகிட்டு பயங்கரமாக. இதெல்லாம் வந்து ஒரு 5 இயர்ஸு இல்லை 6 இயர்ஸு மேக்ஸிமம் 8 இயர்ஸுங்க. 8 இயர்ஸ்க்கு மேலே வந்து நல்லா பெயிண்ட் அடித்து அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம வீடு நல்லாயிருக்கும். இதுமாதிரி நிறைய கிராக்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மேலே வந்து ஒரு கிரில் போட்டு வச்சுருக்கோம். இருந்தாலும் அந்த புறாவெல்லாம் கூடு கட்டி அந்த செவுத்துலேயும் அதிகமாக அசிங்கம் பண்ணி ரொம்ப இது வச்சுருக்கு. இதெல்லாம் வலை போடணும். மேலே வந்து தண்ணி வந்து ஓதம் காக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா ரூஃபில் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும். டம்ப் ரூஃப் வந்து 3 கோட்டிங்ஸ் வந்து போடணும் மேலே ரூஃபுக்கு. இதுமாதிரி நிறைய தெரிச்சிருக்கு. இதெல்லாம் ஏர் கிராக்ஸ் தான், ஆனால் டேஞ்சரான கிராக்ஸு. அந்த கிரில்லு மேலே பர்குலா மாடலு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான கிராக்ஸ் இருக்குது.
அதிகமாக ரொம்ப வந்துட்டு அது வந்து இரும்பில் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பர்குலா மாடல். அதுவே ரொம்ப வந்து துருப்பிடிச்சி ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும். இது துருப்பிடிச்சி ரொம்ப கைப்பிடலாம் இருக்குது. இது மாதிரி ஸ்டேஜில் கதவுலாம் பார்த்திங்கன்னா இது கேட்டெல்லாம் ரொம்ப துருப்பிடிச்சிருக்கு. இதெல்லாம் சரி பண்ணியே ஆக வேண்டும். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி படிப்படியாக வந்துட்டு எங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறேன். எப்படி ரெனோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு வந்து பக்காவாக வந்துட்டு வந்து போடுறேன் பாருங்கள். இது வந்து பார்ட் 1. பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் நிறைய ரஸ்டடாக இருக்குது. ரஸ்டெல்லாம் பார்த்தா தெரியும். இதெல்லாம் ஜன்னல் கதவுகள். தேங்க்யூ.